ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நான் அதாவது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நான் யார் அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். ஸோ மக்களே, இப்போ பாருங்கள், நம்ம எஃப்ஜே அவர்கள் இருக்காங்க தெரியுமா? அதாவது எஸ்டர்டே நடந்த ஒரு விஷயம் என்னதுன்னா, திடீர்னு ஒரு சம்பவம். கமருதீனும் சாண்ட்ரா அவர்கள் தான் பிக் பாஸ் விட்டுட்டு வெளியே போவாங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரம்யா அவர்கள் ஆல்ரெடி பிக் பாஸ் விட்டுட்டு வெளியே போகிற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு என்னதுன்னா கமருதீன், அதுக்கப்புறம் சாண்ட்ரா வந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டோருமே போகல அப்படி சொல்லிட்டு ஃபைனல், அதாவது நம்ம விஜய் சேதுபதி ஷூட்டிங் அந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, நம்ம வியானா அவர்கள் தான் போக வேண்டும் பிக் பாஸை விட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு, என்னடா அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டா அப்படி சொல்லிட்டு ஏன்னா இவர் என்ன நினச்சார், கமருதீன் எப்படியாவது பிக் பாஸை விட்டுவிட்டு வெளியே போக வச்சிடணும் அப்படின்னு நினச்சார். ஆனால் அங்கே நடந்தது எதிர்மாறாக, அதாவது அன்எக்ஸ்பெக்டட் அப்படி சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவரே நினைக்கல. சரி, என்ன பண்ண வியானா அவர்கள். ஆனால் இது ஒரு பெரிய அதிர்ச்சி யாருக்கு அப்படின்னா நம்ம எஃப்ஜே அவர்களுக்கு தான். எஃப்ஜேவும் வியானா அவர்களுக்கும் மிகப்பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஆனால் ஆதிரே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம வியானா அவர்களுக்கு பயங்கரமாக பின்வாங்கிட்டு, ஏன்னா ஆதிரையும் எஃப்ஜே தான் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. திருப்பி ஆதிரே பிக் பாஸ் விட்டுட்டு வெளியே போனதுக்கப்புறம் எஃப்ஜே என்ன செஞ்சார், அவர் சிங்கிளாக இருக்க மாட்டார். எப்பா நாங்களாம் சிங்கிளாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக என்ன செஞ்சார், நம்ம வியானா அவர்கள் கூட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தார். ஆனால் இவங்க ரெண்டோரும் போட்ட சண்டையினால் வியானா அவர்கள் சரி நான் என் பாட்டுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே விட்டு தனியாக வந்துட்டார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் இல்லை. ஆனால் திடீர்னு பிக் பாஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு அவங்களுக்கு வரும்போது அவங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். யாருக்கு கஷ்டமாக இருக்கும்? நம்ம எஃப்ஜே அவர்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ எஃப்ஜே அவர்கள் என்ன செஞ்சார், சரி என்னடா நம்ம நினச்சி கூட பார்க்கல. அதாவது சொல்லுவாங்க, நம்ம ஃபஸ்ட்டு ஆதிரே கூட இருந்தார் நம்ம எஃப்ஜே, ஆதிரே பிக் பாஸ் விட்டுட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ வியானா கூட இருந்தார், அப்பவும் பிக் பாஸ் விட்டு வியானா போயிட்டாங்க. என்னடா நம்ம அன்லைக்கு போசனா அப்படின்னு நினச்சி அவர் மனசுக்கு நினச்சிருக்கோம். இவங்களால் கடைசியில் இவங்களாம் சண்டை போடுறாங்க, இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களாம் வெளியே போக மாட்டேங்காங்க. ஆனால் பிக் பாஸில் நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக இருந்த நம்ம வியானா அவர்கள் பிக் பாஸ் விட்டு வெளியே போயிட்டாங்க. ஸோ எஃப்ஜேக்கு பயங்கரமாக அதிர்ச்சி சம்பவம் மக்களே. என்னதான் சொல்ல, எல்லாருக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போகும்போது இப்போ ஆதிரே தான் எஃப்ஜேக்கு ஒரு லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க ரெண்டோரும் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லி வரக்கூடிய நாட்கள்லாம் தெரியும். ஏன்னா ஆதிரே வெளியே வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க எஃப்ஜே பற்றி. ஸோ உள்ளே எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும், அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.